டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம் 5 நிமிடங்கள் கூட பேசவிடவில்லை என கூறி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக மம்தா பானர்ஜி கூறுவது உண்மை இல்லை. ஒவ்வொரு முதலமைச்சரும் பேச உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளும் ஓர் அங்கம் என்பதை பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். EVKS இளங்கோவனின் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல விரும்பவில்லை. காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் பேட்டி. அவரினுடைய உரையை முழுமையாக கேட்டாரா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவருடைய நீண்ட அரசியல் பயணத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருக்கிறார். அதனால் அவருடைய கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பெலகாவியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். வரலாற்றில் 71வது முறையாக 100 அடியை கடந்தது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். அணைக்கு நீர்வரத்து 1.18 லட்சம் கன அடியாக உயர்வு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஆக்கிரமிப்பு செய்ததாக வீடுகள் இடிப்பு. 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உடைமைகளுடன் வீதியில் தஞ்சம். நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் முதல் தங்கத்தை வென்றது சீனா. 10 மீட்டர் ரைபிள் இரட்டையர் கலப்பு பிரிவில் தென்கொரியாவை வீழ்த்தி அபாரம். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய அணி ஏமாற்றம். 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் தகுதிச் சுற்றிலேயே தோல்வி.